மீண்டுமாக கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய பலமான கருத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை நடத்தினது, இனிமேலும் நடத்த போகிறது. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி சத்தியத்தை அறியும் போது சத்தியத்துக்குள்ள ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையை வைத்திருக்கிறீர். எங்களுக்கு ஆண்டவர் எங்கள் உணர்வு, எங்கள் சிந்தனைகள், எங்கள் நினைவுகள், யோசனைகள், எண்ணங்கள் யாவையும் பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்துக்கூடாக எங்களுக்கு ஆண்டவரை விடுதலையை கொடுத்து எங்களை வழி நடத்துகிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அமைதியாக இருந்து ஆண்டவருடைய செய்திக்கு நாங்கள் செய்வோம். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் விசேஷமாக 3 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமேனா? இந்த திருவிருந்து ஆராதனையிலே நாங்கள் 3 காரியங்களை நாங்கள் பார்த்து கடந்து போவோம். நாங்கள் தேவனுடைய நல்ல கவனம், தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம். அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தை நாங்கள் கேட்கிறோம். அதை நாங்கள் சில வேளைகள் அதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், நாங்கள் உற்சாகம் அடைகிறோம், மகிழ்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த வார்த்தைகள் வீணாய் போகக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? இந்த வார்த்தைகள் தேவன் நம்மளோடு பேசுகிறார் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஏதோ ஒரு கற்றுக்கொள்றதுக்கு மட்டுமல்ல, அந்த வார்த்தை நம்மளை நடத்தும்படியாக, அந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன செய்யாது? பிரயோஜனம் உண்டாக்காது. அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்ய முடியாது? அதுக்குள்ள நமக்கு ஜீவனை கொண்டு வராது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்ய வேண்டும். தேவன் எதை செய்ய வேண்டும் சொல்றாரோ அதை செய்யக்கூடாது. தேவன் சொல்றதை செய்கிறது தான் நம்முடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது. அது அவசியமா இருக்கு. ஆமென் சொல்லுவோமா? வார்த்தை என்ன சொன்னாலும் நான் நினைக்கிறபடி தான் இருப்பேன், நான் சொல்கிறபடி தான் இருப்பேன், நான் போகிற பாதையில் தான் நான் போவேன் என்று சொல்லும்போது அவங்களுக்கு அந்த வார்த்தை பலன் கொடுக்காது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நல்ல நிலத்தில் விழுந்திருக்கு, விதையாக நம்ம மாற வேணும். ஆமென். அப்பொழுதுதான் நம்ம பலன் கொடுக்க முடியும். 100 மடங்கு கொடுக்கணும், 60 மடங்கு, 30 மடங்காவது பரவாயில்ல கொடுக்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம மிகவும் வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கடவுள் பேசுறதுக்கு தேவனாக இருக்கிறார். நம்ம அதை எடுத்து சொல்கிறவங்க மட்டும்தான். ஆமென் சொல்லுவோமா? அந்த வார்த்தை தேவனுடையது. அடுத்ததாக நான் எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை நம்ம கேட்கும்போது இந்த வார்த்தை ஏதோ ஒரு நபருக்கு பேசுகிறதா நினைக்கக்கூடாது. அவர் உண்டாக்கின சகல உலகத்தில் வாழ்கிற சகல மக்களுக்கும் அவர் பேசுகிறவர். ஆமேனா? அந்த மனசை நம்ம வைத்துக்கொள்ள வேணும். இல்லை இது எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியாம தேவன் நமக்கு இந்த உலக பூமியில் இருக்கிற சொல்கிறாங்க 800 கோடி கிட்ட மக்கள் இருக்கிறாங்க. அது எல்லா மக்களுக்கும் அவருடைய செய்தி போகுது. அவர் எல்லா மக்களோடும் பேச, ஏன்னா அவருக்கு எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேனா? அப்போ அந்த வார்த்தை பாருங்க, கேட்டு நாங்கள் அந்த விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்ட படியினால்தான் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆமேனா? அல்லேலூயா. அம்மாமாரை பார்க்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு திருவிழா காலங்கள் ஆனால் இது சத்தியம் என்பதைனாலே தான், இதுதான் நித்தியமானது, நிரந்தரமானது, நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடியது, இதுதான் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடியது, இதுதான் தேவன் நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய தேவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினால தான், விசுவாசித்தபடினால் நம்புகிறபடினால தான் நாங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இல்லாட்டி நம்மளும் எல்லாரையும் போல போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஏன் இந்த சிறு கூட்டமாக இந்த இடத்துல இருக்கிறோம்னா, நாங்கள் அவரை விசுவாசித்து இருக்கிறோம். ஏன்னா பாவத்தை போக்க வேற எந்த வழியும் இல்லை. பாவத்தை போக்குற ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவோமா? அதனால் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது, இன்றைக்கு பார்க்க போகிற வார்த்தை கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமென். கொஞ்சம் நேரம் எடுக்கும். கட்டாயமாக நீங்கள் அதனுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் குறித்து கொள்ள வேணும். நான் உங்களோட பேசினேன். அன்றைக்கு நாங்கள் ஆலோசனையாக நாங்கள் 4 விதமான செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஆலோசனை சில நாளில், மாதத்தில் சில நேரத்தில் டீச்சிங்காக, உங்களுக்கு சில நாளில் வெளிப்பாடுகள் உள்ள செய்திகளாக இப்படி பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அப்போதுதான் நம்ம 4 விதமான செய்திகளுக்கூட நம்ம வளர முடியும். இன்றைக்கு ஒரு வெளிப்பாட்டை நான் உங்களோடு கொண்டு பேசும்படியாக தேவன் எனக்கு கிருபை அளித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
சரி, கர்த்தர் நல்லவர். ஆச்சரியமாக என்னோட 3 காரியங்கள். என்ன 3 காரியங்கள் என்று சொன்னா, ஆதாம் ஏவாள் இடத்துல தேவன் கேட்ட 3 கேள்வி. எத்தனை கேள்வி சொல்லுங்க பக்கத்துல? எத்தனை கேள்வி? 3 கேள்வி. குறிச்சு கொள்ளுங்க. ஆதாம் ஏவாள் இடத்துல தேவன் கேட்ட 3 கேள்வி. இந்த 3 கேள்வியை நீங்க ஏதோ ஆதாம்கிட்ட தான் கேட்டார் என்ற மனசு நமக்கு இருக்கக்கூடாது. இங்க பார்க்குறீங்களா? ஆமென். எனக்கு ஆசை நீங்க என்னையே பார்க்கறது. என்ன செய்கிறது? எத்தனை நாளைக்கு தான் பார்க்கறதுன்னு சலிச்சு போயிருப்பறியா? பல வருஷங்களாக என்னை பார்த்துட்டே இருக்கிறது. நான் நினைக்கிறேன் என்ன செய்கிறது? தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 3 கேள்விகளையும் நாம் நம்முடைய மனசு ஏதோ ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட தான் ஆண்டவர் கேட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. தேவன் இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்கள்கிட்டையும் கேட்கிறார். ஆமென். அந்த கேள்வியில 3 கேள்வியில முதல் கேள்வியை நாங்கள் பார்க்கும்படி ஆதியாகமம் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நன்றி பிதாவே. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென் சொல்லுவோமா? அவ்வளவுதான். ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, முதல் கேள்வி. அப்படியே பைபிளை கொஞ்சம் அப்படியே மடக்கி முடி வச்சுட்டு இப்போ என்ன பாருங்க. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி தான். நம் தேவன் சர்வ வல்லம் உள்ள ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர். உலகத்தில் உள்ள சகல சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை எல்லாம் படைத்தவர். வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அப்படிப்பட்ட தேவன் ஆதாம் இடத்துல ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆமேனா? முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இது ஆதாம் இடத்துல மட்டும் கேட்ட கேள்வியாக தெரியல. ஆமேனா? ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ஆதாம் என்றா என்ன முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் என்றா என்ன? ஆதாம் என்பது பேரா? சொல்லுங்க. ஆதாம் என்பது பேர் அல்ல. ஆதாம் என்பது மனுஷன். ஆமென் சொல்லுவோமா? அப்ப என்ன, அப்ப அதை நம்ம அப்படி அந்த விதத்தில் நாங்கள் பார்ப்போமானா, மனிதனே நீ எங்கே இருக்கிறாய்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் பார்த்து கேட்கிற கேள்வி. இன்றைக்கு உங்களை பார்த்து, என்னை பார்த்து, இன்றைக்கு உலகத்தில் உள்ள இன்றைக்கு சகல மதங்களுக்குள்ளே, சகல காரியங்களுக்குள்ளே, உலகத்திலே பிடிப்பட்ட மக்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிற கேள்விதான், எங்கே இருக்கிறேன்? இதுல பல அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. எங்கே இருக்கிறேன்னு கேட்டா பல அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. ஆமேனா? ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எதிர்பார்க்கிறார், எங்கே இருக்க சொன்ன, இப்ப எங்கே இருக்கிறாய்? மனிதனை தேவன் எங்கே இருக்கும்படி தீர்மானித்தாரு, மனிதனுக்கு தேவன் என்ன செய்யும்படி தீர்மானித்தாரு. இப்ப என்ன எங்கே இருக்கிறாய், என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார், எங்கே போய்கொண்டு இருக்கிறார்? இப்படி பல கேள்விகளுக்கு அந்த கேள்வியில பல பதில்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. என்னோட இணைஞ்சிருங்க. ஆமென். என்னோடு நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன் இந்த செய்திக்கு. அந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்க்கலாம். நான் இருக்கிற இடம் சரியானதா? நான் போகிற பாதை சரியானதா? நான் செய்கிற காரியங்கள் சரியானதா? ஆண்டவர் கேட்கிறாரு, ஆதாம் மனிதனே, ஆதாம் மனிதனே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்வியின் முதல் கேட்கும்போது முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த கேள்வியை ஆண்டவர் ஏன் கேட்டார். அதுதான் இந்த முதலாவது காரியம். நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆமேனா? அவரு ஆதாம தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் தேடிட்டு இருந்தாரா? சும்மா வாசிக்கும் போது அப்படித்தான் நமக்கு தெரியுது. அதுதான் பரிசுத்த வேதாகமத்திலே அநேக விஷயங்கள் பார்க்கிற விதம் ஒரு விதம் இருக்கு, அதை புரிந்து கொள்ளுகிற விதம் இன்னும் ஒன்று. ஆமென் சொல்லுவோமா? அந்த விஷயத்தை ஆண்டவர் அந்த ருசியை உள்ள மறைச்சு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா?
நல்ல ஒரு மாங்காய் தான், பார்க்க நல்ல அழகா தான் இருக்கு. ஆனா ருசி எங்க வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. எங்க வச்சிருக்கிறாரு? உள்ள வச்சிருக்கிறார். பார்த்தா ருசி தெரியாது, பார்த்தா அழகு தான் தெரியும். ஆனா வெட்டி சாப்பிடும் போதுதான் ருசி தெரியும். ஆமேனா? அப்ப அநேக விஷயங்கள் வாசிக்கும் போது தெரிகிற மாதிரி இல்லை, அதை மறைச்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன் அதை மறைச்சு வச்சிருக்கிறாரு? தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேடுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கூடாக அந்த மறைவான மன்னாவை வைத்திருக்கிறார். என்ன மன்னா? மறைவான மன்னா. அதை மறைச்சு வச்சிருக்கிறார். அப்ப நாங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு? தேவன் ஆதாம ஏதேன் தோட்டத்துல தேடுற மாதிரி இருக்கு. ஆமா, சின்ன பிள்ளைகள் வாசிச்சா என்ன சொல்லுவாங்க? ஏசப்பா வந்து ஆதாம தேடுறாரு, தேடிட்டு அவர் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏசப்பா கேட்கிறாரு. நாம சில நேரத்தில் சண்டே ஸ்கூல் அப்படி படிச்சு கொடுக்கலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆமாண்ணா. ஆனா வளரும் போது அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சி ஆகணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் அந்த கேள்வியை கேட்கிறாரு? பாருங்க, நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தில் வந்து 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, 4வது அதிகாரம் 13ஆம் வசனம், எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தில் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும், அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. வெளியரங்கமாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அப்படி இருக்கும்போது அவருடைய கண்களுக்கு மறைவான படைப்பு ஒன்றுமில்லை என்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது ஆதாம ஆண்டவர் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே சொல்லுங்க, ஆதாம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாம அவ்வளோ சின்ன ஒரு காட்டுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற ஆதாம அவர் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த கேள்வி ஆதாம தேடுகிற கேள்வி அல்ல. ஆதாம் மனுஷனை தேவன் எங்க இருக்க சொன்னாரோ அங்க மனுஷன் இல்லை. மனுஷனை தேவன் எந்த இடத்துல காண வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்துல மனுஷன் இல்லை. மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அது மனுஷன் இடத்துல இல்லை. ஆமென் சொல்லுங்க. இப்ப மனுஷனை ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அருமையானவர்களே, இந்த பூமியை ஆண்டவர் படைத்து இந்த பூமியிலே மனிதனை வைத்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. இந்த பூமியை ஆண்டவர் இந்த பூமியை நமக்கு ஆளும்படி படைத்தாலும் அந்த ஆளுகை அங்க இல்லாம அங்க பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிற்பாடு தேவன் இந்த பூமியை முடிக்க ரெடியா இருக்கிறார். புதிய வானத்தை புதிய பூமியும் ஆண்டவர் ரெடி பண்றார். அப்ப ஆண்டவர் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் வந்து ஆண்டவர் அவர் இருக்கவே எந்த இடத்துல இருக்கும்படி எதிர்பார்த்தாரோ, மனுஷன் என்ன செய்ய வேணும் என்று எதிர்பார்த்தாரோ, மனுஷன் எங்கெல்லாம் தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதுமே காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆனா அவர் எதிர்பார்க்கிற இடத்துல மனுஷன் இல்லை. இதை பாருங்க, இவ்வளோ பெரிய ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க? இவ்வளோ பெரிய ஊர், வழியால வர முடியாத சனம். ஆனா இன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் பேர் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த சனங்களை பார்த்து கேட்கிறாரு, எங்க இருக்குது? இந்த உலகத்தை பார்த்து கேட்கிறாரு, நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க ஓடிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு இது பரிசுத்தமான தேவனுடைய சபை கூடுதல். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு இந்த சபை கூடுதல கூட எத்தனை பேர் இன்றைக்கு இல்லாம இருக்கிறாங்க? அப்ப தேவன் கேட்கிற கேள்வி, உதாரணத்துக்கு தேவனுடைய வருகை இந்த நிமிஷத்துல வந்திருந்தா என்ன நடக்கும்? வந்தால் என்ன நடக்கும்? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ரகசிய வருகை வந்தால் என்ன நடக்கும்? வரலாம். சொல்லுங்க, ஆமாம் சொல்லுங்க. ஏன்னா அந்த வருகையை ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். இல்லாட்டி தான் எல்லாரும் வேலையை விட்டுட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஆமாம் சொல்லுங்க. ஆமே, ஆமா ஆமா. இன்றைக்கு
சரியா 11:50க்கு 12 மணிக்கு 11:30க்கு ஏசப்பா ரகசிய வருக வாரேண்டு எழுதப்பட்டிருக்கு. சிரிக்கிறமா வா எல்லாரும் சபைக்கு போயிடும். இருக்கிற சப்பானி எல்லாம் வியாதிக்காரெல்லாம் தூக்கிட்டு வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த அவங்க என்ன ரகசியமாக மறைச்சி வச்சிருக்கிறார். ஏசப்பா அதை மறைச்சி வச்சிருக்கிற காரணம் என்ன? ஆமே சொல்லுங்க. நீ ஏற்கனவே ஏசப்பா ஆண்டு சொல்லிட்டாரு, நீ எங்கே இருக்கணும். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு சபை கூடுகிற மக்களை விடுங்களேன். இன்றைக்கு வெளியில் இருக்கிற பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கைவிடப்படுவார்களா இல்லையா? ஆமே சொல்லுங்க, கைவிடப்படுவார்கள். இந்த கேள்வியை நேற்று இன்றைக்கு கேட்டதல்ல, 6000 வருஷத்துக்கு முன்பாக கேட்டது. ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆதாம் ஏவாள் 2 மனுஷர் இருக்கக்குள்ள ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? அது பிறகு வரப்போற மனுஷர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் ஆதாமை அவர் அழகான ஒரு இடத்துல வைத்தாரு, அவரோடு நெருங்கின உறவுகளை வைத்தாரு, அவரோடு பழகின ஒரு உறவுகளை வைத்தாரு, அவருக்கு பிரியமான பிள்ளைகளா வைத்தாரு. ஆனா அந்த இடத்துல இருந்து அவர்கள் பின்வாங்கி போயிட்டார். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கும் கேட்டு அந்த 6000 வருஷம் முதல் கேட்ட கேள்வி, இன்றைக்கும் அந்த கேள்வியை தேவன் கேட்டுட்டு இருக்கிறார். ஆதாமை நீ எங்கே இருக்கிறார்? நாம நினைக்க கூடாது ஒரு நாளும் ஆண்டவர் ஆதாமை தேடுகிறாங்க. அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கொடுத்த அந்த வெளிப்பாட்டில் ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்வீர்களா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், நீங்க எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளலாம். 16வது அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் நாங்கள் எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்குதாம்? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லலே, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நினைக்கவே பயங்கரமா இருக்கு. அவருடைய கண்கள் அவர் படைச்சது தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அதை விட பாருங்க, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்ப பார்த்துட்டு தான் இருக்கிறவங்களே என்ன. ஆமே சொல்லுங்க. இப்போ கூட அவருடைய கண்ணில் எல்லாரும் அவர் கேமரா, அந்த அந்த அப்படி ஒரிஜினல் கேமரா, அந்த கேமரா இங்கே உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. கேமரா இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. நாம் என்ன நோக்கத்தோடு இருக்கிறோம், என்ன சிந்தையோடு இருக்கிறோம், என்ன மனசோடு என்னதுக்கு இருக்கிறோம், நேரம் போயிட்டு பிடிச்சா போயிடலாமன்னு மனசோடு இருக்கிறோமா, என்ன இதோடு என்ன இருக்கிறோம்ன்றதை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் அப்போ இப்படிப்பட்ட தேவனுடைய கண்கள் பூமியை நோக்கி உலாவிக் கொண்டு இருக்கும்போது ஆதாமை ஏன் தேடணும்? ஆமேனா? ஆதாமை ஆண்டவர் சொல்றார். ஆதாம் ஆண்டவர் அவருக்கு தெரியும் இந்த இடத்துல தான் இருக்கு. ஆனா ஆதாமுடைய நிலை மாறின உடனே, இன்றைக்கு ஆதாமாகி இன்றைக்கு எல்லா மனுஷருடைய நிலைகளும் மாறின உடனே தேவன் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்விதான், எங்கே இருக்கிறீங்க? சில நேரம் நம்ம இங்கே தான் இருப்போம், சொல்லுங்க. ஆமை சொல்லுங்க. ஆனா வேற எங்கேயே இருப்போம். ஆமை சொல்லுங்க. நான் மட்டக்களப்பு சபையில் போன கிழமை நான் சொன்னேன், சில பேர் பைபிளை தேடி தேடி வாசிப்பாங்க, சில பேர் பைபிளை தேடி வாசிப்பாங்க. என்னது? சில பேர் பைபிளை தேடி தேடி வாசிப்பாங்க, சில பேர் பைபிளை தேடி வாசிப்பாங்க. சொல்லுவாங்க என்னன்னு, எது தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க. யாராவது ஒருவர் பின்னால் இருக்கிறவங்க, அந்த கதவுல சாஞ்சிட்டு இருக்கிறவங்க தேடி தேடி வாசிப்பாங்க, தேடி வாசிப்பாங்க. தெரியலையா? ஜோசிங்களே, கொஞ்சம் நல்லா ஜோசிங்க. ஆமே. சிலவங்க பைபிளை நல்லா பைபிளை காணல, ஆனா சிலவங்க நல்லா தேடி தேடி வாசிப்பாங்க, சிலவங்க பைபிளை தேடுவாங்க வாசிக்கிறது. எங்கடா ஞாயிற்றுக்கிழமை சேவிஸ் போய் முடிஞ்சு கொண்டு வச்ச பைபிளை மறு ஞாயிற்றுக்கிழமை தேடுறாங்க, காணலையேன்னு சொல்லி. அதான் பைபிளை தேடி வாசிக்கிறவங்க, தேடி தேடி வாசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமேனா? நல்லா நினைப்புல வச்சுக்கொள்ளுங்க.
அப்படி அப்படி இருக்கிறவங்களுக்கு விளங்கு. நான் சொன்னேன், ஆமாம் எனக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி. எனக்கு தெரியாது, எனக்கு தான் சொல்கிறது. ஆமாம். போன கிழமை கொண்டு வச்ச பைபிள் இன்றைக்கு காணலையே, ஞாயிற்றுக்கிழமை சேவிஸுக்கு புறப்படும். அதான் தேடி வாசிக்கிறவங்க. ஆனால் சிலவங்க தேடி தேடி வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமாம் சொல்லுங்கள். மீன் நம்ம தேடி தேடி வாசிக்கிறவங்களா இருக்கணும், தேடி வாசிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆமாம் சொல்லுங்கள். அப்போ நம்மளை ஆண்டவர் கேட்குற, நீங்கள் இங்கே சில நேரம் நம்ம இந்த இடத்துல தான் இருப்போம். நாம் இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போனாலும் வீட்டில் தான் இருப்போம். ஆனால் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கு? ஆண்டவர் கேட்குற, நீ எங்கே இருக்கிற? நம்முடைய நினைவுகள் எங்கே இருக்கு? நம்முடைய யோசனைகள் எங்கே இருக்கு? எண்ணங்கள் எங்கே இருக்கு? ஆண்டவர் கேட்கிறார், எங்கே இருக்கு? ஹல்லேலூயா. எனக்கு கருமையானவர் ஆண்டவர் சொல்லலாம், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு 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 என்று சொல்றாவே. அப்போ அந்த முழு இருதயம் முழு ஆத்மாவை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ நம்ம முழுமை அடைய வேணும். வேதம் சொல்லுது நாங்கள் பரிபூர்ணம் அடைய வேணும். எப்பொழுதும் நாங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும். சில வேளைகளை நாங்கள் என்ன செய்வோம், பிள்ளைகளுக்கு இப்போ உண்மையிலே சிறுவர் ஊழியத்தில் 4 தலைப்புண்டு. லூக்கா 52:2 இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார் என்று 4 விதம் இருக்கு. சரீர வளர்ச்சி, மூல வளர்ச்சி, கல்வியில், சமுதாயத்தில், இப்படி 4 வளர்ச்சியில் அந்த பிள்ளை வளர வேணும். இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். சில பிள்ளைகள் பாருங்க, டக்குன்னு ஏதாவது சொன்ன உடனே அழுதுருவாங்க. வாலிப பிள்ளையா இருக்கலாம், பெரிய பிள்ளையா இருக்கலாம், அழுதுருவாங்க. ஏன்னா அவங்க சிறிய வயதில் அப்படித்தான் வளர்ந்துருக்கு. அவங்க வளர்ச்சி ஏதோ ஒரு பக்கம் அவங்களோட குறைவாக இருந்து இப்படி பல விஷயம். சில நேரத்தில் ஏதாவது சொன்னோட கோபம் வந்துடும். ஏன்னா அப்படி 4 பக்கம் சரியாக வளராதவங்கள கண்டுபிடிக்க முடியும். இப்போ இவங்கள்ட்ட கண்டுபிடிக்கலாம், இவங்க 4 விதமும் சரியாக வளர்க்கப்படலை. ஏதோ ஒரு பக்கம் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தினாலே, குடும்ப சூழ்நிலையாலேயோ சமுதாய சூழ்நிலையாலேயோ அந்த பிள்ளைக்கு ஏதோ குறைவாய் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அதே போல் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற, இந்த மனித சமுதாயத்தை பார்த்து கேட்குற கேள்விதான், ஆதாமே நீ எங்கே இருக்கு? இன்றைக்கு நம்முடைய மனதில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் எங்கே இருக்கிறேன்? சேச்சில் இருக்கிறேன் என்றதல்ல, நான் இன்றைக்கு தேவனோடு எந்த ஸ்தானத்தில் நிற்கிறேன், எந்த இடத்துல நிற்கிறேன், எந்த அவரை விரும்புகிற இடத்துல நான் நிற்கிறேனா? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நாங்கள் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்ல அவங்க தேவனோடு நடந்தார்கள் என்று சொல்லி. ஆமென் சொல்லுவோம். எலியா தேவனோடு நடந்தார். மோசே அங்கே பார்க்குறோம். மற்றபடிக்கு இங்கே நோவாவை பார்க்கிறோம், தேவனோடு நடந்தார்கள். ஏன்னா பின்னால் நடந்தார்கள் என்றதல்ல, தேவனோடு இருந்தார்கள். தேவன் விரும்பின இடத்துல இருந்தார்கள். தேவன் விரும்பின காரியங்களுக்குள்ளே இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவன் இந்த கேள்வியை கேட்கும்போது இதுக்கு ஏராளமான பதில்களை நாங்கள் பெற முடியும். நம்ம கேட்போம்னா அப்படியே ஒவ்வொருவர்கிட்ட கேட்பாங்கன்னா ஒரு 50-60 கேள்விக்கு மேலே நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க. தேவன் ஏன் அப்படி கேட்குறார்? இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து கேட்குறார், மனுஷனே மனுஷியே நீ எங்கே இருக்கிறாய்? எந்த நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறாய்? உன் விசுவாசம் எந்த நிலைமையில் இருக்கு? உன் நம்பிக்கை எந்த நிலைமையில் இருக்கு? உன் தேவனுக்காக நீ என்ன செய்துட்டு இருக்கிறாய்? நீ தேவனுக்காக என்ன இதனால் செய்தாய் என்ற பல கேள்விகள், அந்த கேள்விகளை பல பதில்களை நாங்கள் நம்ம மனதில் இருந்து கொண்டு வர முடியும். ஆமேனா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பூமி வேதமே சொல்லி, இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. நாங்கள் மறுகுல வாழ்வைக்கு ரெடியாகி ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். இப்போ மறுகுல வாழ்வைக்கு ரெடியாகி ஆயத்தப்பட்டு இருக்கிற ஜனமாய் இருக்கிறபடினாலே, நம்ம தெளிவாக இருக்கிறபடினாலே, நம்ம அதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறபடினாலே, நாம் இன்னும் 4 பேரையாவது நாங்கள் கொண்டு போக ரெடியாக இருக்கிறோம். 4 பேரையாவது அந்த மறுவுல வாழ்வுக்குள்ளே கொண்டு போக, நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போக நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களாக காணப்படுவோமா என்றதை நாங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு தெளிவாக தெரியும், இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிறதல்ல, இந்த பூமி நமக்கு நிரந்தரமானதல்ல, இந்த வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற 70, 80, 90 வருஷத்துக்குள்ள நான் என்னத்தை சம்பாதித்து கொண்டேன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அன்றைய நாளில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சின்ன காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு போன கிழமையிலே ஒரு பாஸ்டர் எங்களை சந்தித்து எங்களுடைய ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு இருந்தார். அவர் கலந்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய காரியங்களை கேட்டார். எப்படி பாஸ்டர் உங்களோட ஊழியர்? என்னுடைய
காரியங்களை அவரோடு நான் பேச, அவர் பேசி முடிக்கிறது பிறகு என்னோட பைக்கில் ஒரு அளவுக்கு தூரம் வந்தார் என்ன அவரை கொண்டு விடுறதுக்காக. அப்பொழுது அவர் என்கிட்ட கேட்டார், இங்கே ரட்சிப்பை குறித்து கேட்கும்போது நான் சொன்னேன், பாஸ்டர் இந்த கிராமத்துக்கு தேவன் முதலாவது என்னை ரட்சித்தது நான் தான் சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டார், அவ்வளோ பெரிய கிராமத்தில் முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்போ அந்த ரட்சிப்பின் சாட்சி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கடைசா, பாஸ்டர் நான் மறுபடி வருவேன், வந்து உங்களை தனியாக வைத்து ஒரு நான் வீடியோ ஒன்று பண்ண வேணும், உங்களோட இந்த ரட்சிப்பையும் உங்களோட ஊழிய அனுபவத்தையும் உங்களை தேவன் இப்படி நடத்தி கொண்டு இருக்கிற விதங்களையும் நான் வீடியோ எடுக்க வேணும். ஆமென் சொல்லுவோமா? நான் சொன்னேன், இவ்வளோதான் என்னோட படிப்பு. ஆனால் இன்றைக்கு என்னுடைய நாமத்துக்கு அல்ல, தேவ நாமத்துக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஏராளமான ஊழியங்களை தேவன் கொடுத்துருக்கிறார், ஏராளமான குடும்பங்களை கொடுத்துருக்கிறார், ஏராளமான பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு இப்படியான புஸ்தகங்கள் இன்றைக்கு அடுக்கடுக்காக எழுதிட்டு இருக்க தேவன் கிருபை கொடுத்துருக்க, ஏராளமான பாடல்களை இன்றைக்கு வெளியிட கர்த்தர் கிருபை கொடுக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்முடைய கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்று சொல்லி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனுக்கு தேவையானது நல்ல ஒரு பாத்திரம் மட்டும்தான். சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் விரும்புகிற இடத்துல நாங்கள் நிற்க வேண்டும். தேவன் விரும்புகிறத செய்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவை, மனுஷி தேவை. தேவன் விரும்புகிறது மற்றபடிக்கு நம்முடைய விருப்பத்தை செய்கிறதுக்கு அல்ல. தேவனை நாம நடத்தக்கூடாது, நம்மளை தேவன் நடத்தணும். சில நேரத்தில் நாம் தேவனை நடத்த பார்க்குறோம். ஆண்டவரே இப்படித்தான் நான் இருப்பேன், அப்படித்தான் நான் இருப்பேன், அப்படித்தான் போவேன் சொல்லவே கூடாது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் தேவன் நம்மளை நடத்த நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். தேவனை ஒருபோது நாம் நடத்தக்கூடாது. அவர் சித்தத்தை நாங்கள் என்ன செய்ய சொன்னாலும் செய்ய ரெடியாக இருக்க வேண்டும். ஆமே சொல்லுவோமா? என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது இல்லை எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன், எனக்கு பிடிச்ச பாதையில் தான் நான் போவேன் என்றது அல்ல. அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். இப்போ அதான் ஆண்டவர் கேட்குற கேள்வி. அந்த இடத்துல ஆண்டவர் ஆதாமிட்ட கேட்குற, மனுஷன்கிட்ட கேட்குற கேள்வி, நீ எங்கே இருக்கிற? அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் குறித்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் குறித்து கொண்டு கடந்து போகலாம். இருபத்தி 23வது அதிகாரம் 24வது வசனம். ஹல்லேலூயா. நன்றி. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீர்கள். சத்தமா குறிச்சு கொண்டா மட்டும் போதும், நீங்க வாசிக்க தேவையில்லை. இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நீங்க எனக்கு தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சு கொள்ள முடியுமான்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாங்க ஆண்டவர்? மற சொல்லுங்க. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாக நம்ம எங்கே போக முடியும்? அப்படியானால் ஆதாம கேட்டது என்ன? அப்படியான ஆதாம் மறைந்த, ஆதாம் தோட்டத்துக்குள் ஒளிந்து இருக்கிறது ஆண்டவர் கேட்ட கேள்வி அல்ல. ஆதாமுடைய நிலம் மாறினதினாலே. ஆமென் சொல்லுங்க. ஆதாமுடைய நிலம் மாறினதினாலே தேவன் கேட்கிற கேள்வி. நமக்கும் அந்த சத்தங்கள் வரும். தேவனுடைய சத்தங்கள் நம்மளும் நிலம் மாறும்போது ஆவியானவருக்கு கூட அந்த சத்தங்கள் நமக்கு வரும். அந்த சத்தங்கள் வரும்போது நம்ம சில நேரத்தில் வேதனைப்படுறோம். ஆமா, நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, இப்போ இருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய வேலையில் இல்லை, இப்போ செஞ்சுட்டு இருக்கிறேன். நாங்கள் போக வேண்டிய பாதையில் இல்லை, போயிட்டு இருக்கிறேன். நான் வேறொரு பாதையில் திசை மாறி போயிட்டு இருக்கிறேன். வேறொரு பாதையில் நான் நின்றுட்டு இருக்கிறேன். வேற இடங்களில் நான் நின்றுட்டு இருக்கிற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக கொடுப்பார். பேசாமே இருக்க மாட்டார், அவர் பேசுவார். அந்த சத்தத்துக்கு உடனே நம்ம செவி சாய்த்தோம் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென் சொல்லுங்க. அந்த சத்தத்துக்கு உடனடியா நம்மளை தாழ்த்துவோமானால், நம்ம தலை வணங்கி அம்மா அப்பா பிதாவே என்னை மன்னிச்சுடுங்கப்பான்னு சொல்லி, நான் நிற்க வேண்டிய இடத்துல இல்லை, இப்போ நிற்கேன். நாங்கள் போக வேண்டிய பாதையில் இல்லை, போயிட்டு இருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய காரியத்தை இல்லை, செஞ்சுட்டு இருக்கிறேன் என்று
மனம் கசந்து அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை தூக்கி கொண்டு போயிட்டு மறுபடியும் சரியான ஸ்தானத்துல வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிற? வந்துடு மகனே என்று சொல்றார், வந்துடு மகளே என்று ஆண்டவர் சொல்றார். நீ சரியான இடத்துக்கு வந்துடு. ஹல்லேலூயா. ஏனண்டா நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். நான் வரும்போது நீ காணப்பட வேண்டும். நான் வரும்போது நான் என்னோட எடுத்துக்கொள்ளப்பட நீ காணப்பட வேண்டும். நீ எனக்காக பிரயாசப்பட்ட மகள், நீ எனக்காக பிரயாசப்பட்ட மகன், எனக்காக நீ ஓடின மகள், எனக்காக ஓடின மகன், நீ காணப்பட வேண்டும். அவர் ஏக்கத்தோடு சொல்றார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம சொல்றோம், ஐயோ பஸ் வந்துட்டு, பிள்ளை பஸ் வந்துட்டம்மா, பஸ் வந்துட்டம்மா, சீக்கிரமா புறப்படம்மா சொல்றோம். பிள்ளைகள்கிட்ட சொல்றோம். ஆமா சொல்லுங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்றோம். சில பெற்றோர் என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் நான் வெளியே போகிறதுக்கு பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போறோம், நான் வரும்படி பாடம் படிச்சுட்டு இருக்கணும், சரியா, மறுபடி புஸ்தகத்தை வச்சு டிவி பார்க்கறது இல்லைன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போறாங்க. ஆனா அம்மா வந்து பார்க்குறாங்க, எல்லாம் புஸ்தகம் எல்லாம் மடிச்ச மாதிரி இருக்கு, அங்க டிவி ஓடிட்டு இருக்குது. அப்ப என்ன சொல்ற, என்ன வந்து சத்தம் போடுறாங்க, ஏய் நான் என்ன செய்ய சொன்னேன், என்ன செய்ய சொன்னேன், பாடம் படிக்க சொன்னேன், சத்தம் போடுவாங்க. தகப்பனும் அப்படிதான். ஒரு வேலை கொடுத்துட்டு போற மகனுக்கு, ஆனா அப்பா போய் சுத்திட்டு வரும்போது அந்த வேலை அப்படியே இருக்கு. அப்பாவுக்கு கோபம் வந்துடும். அப்பா கோபம் வந்துடும். எனக்கு செய்யலாம இல்லை, உன்கிட்ட சொல்லிட்டு போனேன், இதையாவது செஞ்சு முடிக்க முடியாதான்னு சொல்லி கேட்போம். ஆமாம் சொல்லுங்க. அப்ப பரம தகப்பன், நம்முடைய சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், அவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் என்னோடு உன்னை சேர்த்துக்கொள்ள நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன், நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கன்னு வேண்டி நான் எவ்வளவு ஆசைப்படுறேன். ஆனா நீ முடியலையே, நீ இழுக்க வேதம் சொல்லுது, நீ வழுகி போறவளா இருக்கிற. வேதம் சொல்லுது, நீங்க வழுகி போற இருதயம் உள்ளவர்களா இருக்கிறீங்களே என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை ஆண்டவர் பார்த்து ஏக்கத்தோடு பாரத்தோடு ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறார்? இந்த கேள்வியை நம்மளோட உள்ளத்திலே நம்ம கேட்க வேண்டும். நாம் விரும்பின வாழ்க்கை உனக்குள்கிட்ட இருக்கா? நாம் விரும்பின காரியங்கள் உன்னிடத்திலிருந்து வெளிப்படுதா? நான் உன்னிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்? நல்ல கனி கொடுக்கும்படியா எதிர்பார்க்கிறேன். நீ சாட்சியா இருக்கும்படி எதிர்பார்க்கிறேன். பல விஷயங்களை நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறா. ஆனா இன்றைக்கு நம்மால அநேக ரட்சிக்கப்படுகிற ஸ்தானத்தில் இருக்கிறாங்களா, இல்ல தேவனை தூசிக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறாங்களான்ற பல விஷயங்கள் இன்றைக்கு உலகத்திலே கேட்டு பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய கனி நம்மள்ட்ட வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதா? நம்மளோட பேசுறவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டு தேவனை, நம்மளை பார்த்து தேவனை அந்த இடத்துல மகிமைப்படுத்துறாங்களா? அருமையான தேவண்ட பிள்ளைகளே, 2000 ஆண்டு காலத்துல சபை என்றா என்னன்னு தெரியாது. உதாரணமா சொல்ல போனா, என்னுடைய நாவல பாஸ்டர் என்று கூட எனக்கு வருது இல்லை. அப்படிப்பட்ட காலம். பாஸ்டர் என்றா என்னன்னு தெரியாது. ஃபாதர் தான் தெரியும், பாஸ்டர் என்று தெரியாது. அப்போ நாங்கள் எந்த சபைக்கும் போனதும் இல்லை, சபையில் போயிட்டு ஆலோசனை பண்ணினோம் இல்லை, சபை என்றால் எங்கேன்னு தெரியாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. தனி நபருடைய ஒரு உற்சாகத்தினாலே, அவருடைய முயற்சியினாலே எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டது ஒழிய சபையில் போய் 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 ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி பண்ணி கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க அல்ல. எதுவுமே தெரியாது. ஒரு தனி நபருடைய வார்த்தையை விசுவாசித்து, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வந்த பயணம்தான் இந்த பயணம். எனக்கு அருமையானவர்கள், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் எங்களை வற்புறுத்தவும் இல்லை, யாரும் எங்களை கட்டாயப்படுத்தவும் இல்லை, யாரும் எங்களை இந்த நாள் வந்து இந்த விசிட் பண்ணிட்டு இருக்கவும் இல்லை. இதுதான் சத்தியம் என்று சொன்னார். மதமும் சத்தியமும் ஒன்று அல்ல. இயேசு வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை எங்களுக்கு சொல்ல 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 எங்களுக்கு விளங்கினது. நாங்கள் போற பாதை பிழையானது, நாங்கள் பக்தியா இருக்கிற இடம் பிழையானது என்று தெரிந்து கொண்டபடினாலே எங்கள் பாதைகளை மாற்ற ஆரம்பிப்போம், எங்கள் செயல்களை மாற்ற ஆரம்பிப்போம். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்வோம். நான் நினைக்கிறேன் அடுத்த 2வது காரியங்களுக்குள்ளே கடந்து போகலாம். இல்லாவிட்டால் 3வது காரியங்களை பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் போகலாம். கர்த்தர் நல்லவராய். அடுத்த 2வது காரியங்களை நாங்கள் கவனிக்க போறோம். 2வது கேள்வி, ஆண்டவர் கேட்ட கேள்வி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று
போதும். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் இங்கே கவனிக்கிறீங்க? குறிச்சு கொள்ளுங்க. 3:11 குறிச்சு கொள்ளுங்க. ஆதியாகமம் 3:11. இப்போ என்ன பார்க்குறீங்களா? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆமென். இங்க ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்கிறாரு. இவங்க ஒளிந்து கொண்டு இருந்ததை இப்ப சரி நம்ம பார்த்துட்டோம். 2வது கேள்வி ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று யார் உனக்கு? அவன் சொல்றாங்க நிர்வாணியா இருக்கிறதுனாலே மேல இந்த வாசிங்க 10ல இருந்து. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டதினாலே நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். ஆண்டவர் கேட்கிற கேள்விதான், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணி என்று உனக்கு யாரு சொன்னாங்க? யார் அறிவித்த? உனக்கு இருக்கிறதே நீங்க 2 பேர் தான். சொல்லுவாமே சொல்லுவோமா? ஆமா, நீங்க இருந்ததே 2 பேர் தான். அப்போ உங்களுக்கு யார் உங்களுக்கு புதுசா இப்படி ஒரு செய்தியாய் சொன்னார்கள்? புதிய செய்தி இப்படி யாரு சொன்னாங்க? நீ நிர்வாணின்னு யாரு சொன்னாங்க? பாருங்க, ஆண்டவர் கேட்கிற கேள்வி நம்மளை போல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறோமா? நம்மளை போல தலையை தடவி சார், பிரதர், சிஸ்டர் அப்படி கேட்டிருப்பாங்களா? அவருடைய சத்தம் எப்படி இருந்திருக்கு? ஆமென். சீனாய் மலையில் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாம இஸ்ரவேல் ஜனங்கள் காதுகளை பொத்தி கொண்டாங்க. அப்ப அந்த சத்தத்தில் நம்மளால கூட சத்தம் போட முடியாது. நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, இப்படிதான் கூப்பிட்டு இருப்பார் அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லியிருப்பார், ஏய் யார் உனக்கு சொன்ன? நிர்வாணி என்று யாரு சொன்ன? உனக்கு கோபம் வந்து இருக்க மாட்டேருக்கு. யாரு சொன்ன? ஒத்தருமையில உனக்கு யாரு சொன்னது? கேட்டு இருப்பாரா இல்லையா? ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், 2 பேரும் தான் நிக்கிறீங்க. இந்த கேள்வியை எப்படி அவங்களுக்கு தெரிந்தது நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம்? எப்படி அவங்க புரிஞ்சு கொண்டாங்க நாங்கள் நிர்வாணின்னு? ஆமாம். அப்ப ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது 25வது வசனத்துல, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும், நல்ல கவனிங்க, நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தாங்க. அது எப்படி? அது ஏற்கனவே அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. புதுசா ஆண்டவர் கேட்கிறார், எப்படித்தான் இருந்த? புதுசா அவன்கிட்ட யாரு சொன்னாரு நிர்வாணியா இருக்கிறது? நிர்வாணம் இல்ல, நிர்வாணமா இருக்கல, நிர்வாணமா இருந்தாங்க. ஆமென் சொல்லுவோமா? அப்ப கேட்கிறாங்க, அப்பவே சொல்றாங்க 2ஆம் அதிகாரம் 25 நாங்க வாசிக்கும் போது அவன் நிர்வாணியா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா வெட்கப்படுற அளவுல இருக்கல, ஆனா வெட்கப்படாம இருந்தாங்க. இங்க 3ஆம் அதிகாரம் இந்த 11ஆம் வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க நான் நிர்வாணியா இருக்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு யார் உனக்கிட்ட சொன்னது? அல்லேலூயா. சத்தமா இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. சாம ஒரு ஆலையிலேயே சொல்லுவோமா? ஆமென். இந்த இடத்த விட்டு போயிடாதீங்க. வீடுகளில் வேலைக்கு போயிடாதீங்க. ஆமாம், தோட்டத்துகளுக்குள்ள வேலைகளுக்கு அங்கே இங்கே போயிடாதீங்க. இங்கனே இருங்க. இது கர்த்தருடைய நாள். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற நல்ல நாள். இந்த நாளில் வேற ஒன்றையும் குறித்து நினைக்காதீங்க. ஆமாம் சொல்லுங்க. இது கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற நாள். அப்போ நல்லா கவனிக்க போகிறோம். நிர்வாணியா இருக்கிறேன்னு யார் சொன்னது? இருக்கிறது கணவன் மனைவி 2 பேரும் தான் இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட யாரு சொன்னது நிர்வாணி என்று ஆண்டவர் கேட்கிற கேள்வி. அருமையான தேவண்ட பிள்ளைகளே, நம்ம 2:25 பார்த்தோம். அவங்க நிர்வாணியா இருந்தும் வெட்கப்படுற அளவுக்கு இல்லை. அவங்க வெட்கப்படாம நம்மளை அப்ப சொல்ல இல்லையே, நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம் ஆண்டவரே வரவேணா, நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம்னு சொல்லி. ஆமாம் சொல்லுங்க. இந்த நேரத்தை நாங்கள் என்னத்தை இந்த வெளிப்பாட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமாம், இதை நாங்கள் பார்க்க வேணும். இதே ஏன் அப்படி சொன்னாங்க? நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் கேட்குற யார் சொன்னாங்க என்ற கேள்வி. அப்போ அவங்க உணர்ந்தது எப்படி? அவங்க நாங்கள் நிர்வாணின்னு உணர்ந்தது எப்படி? அப்போ ஏற்கனவே 2:25 அவங்க உணரல. அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஒரு உணர்வு இல்லை, நல்லா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கல. ஆனால் 3:11 வரும்போது எப்படி உணர்ந்தாங்க? அந்த உணர்வு எங்கே இருந்து வந்தது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அதை கவனிக்க வேணுமன்னா நம்ம எங்கே பார்க்கணுமன்னா நாங்கள் பார்க்கணும். யோவான் சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போகணும். 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உள்ள இந்த சத்தியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் கடந்து செல்வோம்.
சீலைகள் கிடக்கிறதையும் நல்ல கவனிங்க, மேல கொஞ்சம் மேல இருந்து வாசிங்க. சீமோன் பேதுரு ஆ. அவனுக்கு பின்னே வந்து அவருக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே நல்ல பிரவேசித்து கவனி, கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணும்போது சுத்தி இருந்த சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். ஆமென். நீங்க வாங்கலாம், எங்கேயோ இருந்து இப்ப எங்க வந்து என்ன காரணம்னு சொல்லி, எங்கேயோ இருந்து எங்க வந்து காரணம் நாம் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களோட பேசுறேன். இப்ப இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்துட்டார். என்ன செஞ்சிட்டாரு? அவர் சுத்தி இருந்த சீலை எல்லாம் அப்படியே அங்கங்கே கிடக்கு. ஒன்று தலைமாட்டிலும் கால் மாட்டிலும் அப்படியே கிடக்கு சீலையெல்லாம். ஆனா அவர் எந்த உடுப்போட எழும்பினார்? யார் சரி சொல்லுங்க. ஆமென். அவர் உடுப்பு போடாம எழும்பினாரா, உடுப்போட எழும்பினாரா? அப்படி உயிர்த்தெழுந்தாரா? நீங்க தப்பா சிந்திக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு அருமையானவர்கள். அவர் எப்படி எழும்பினாருன்னா, அவருக்கு யாரும் கொண்டே உடுப்பு கொண்டே கொடுக்கல, யாரும் கொண்டே சட்டை தச்சு கொடுக்கல. அவர் மகிமையை ஒரு கைகளை தட்ட வேணும். ஆமென் சொல்லுங்க. அவர் மகிமையின் சரீரமாக, அவர் மகிமை உள்ளவராக உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் 40 நாளளவும் சீசர்களுக்கு காட்சி கொடுத்தார். அவருக்கு மகிமையின் சரீரம் இருந்தது. அதே போல அவருக்கு நம்மை போல சரீரமும் இருந்தது. ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா அவர் தேவனா இருக்கார். அந்த மகிமையின் சரீரம் மண்ணை மூடிக்கொள்ளும் போது அங்கே நிர்வாணம் தெரியாது, தெரியாது, தெரியாது. ஆமென் சொல்லுங்க. இவ்வாறு தான் அங்கே 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 25ஆம் வசனத்தில் ஆதாமும் மேவாளும் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? மகிமையால் நிரப்பப்பட்டவர்களாக, மகிமையின் சரீரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் நிர்வாணமாக இருந்தும் அவங்க வெட்கப்படாமல் இருந்த காரணம் அவர்களுக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் எப்பொழுது தப்பு பண்ணி தேவனுடைய மகிமையை இழந்தார்களோ, அந்த மகிமை அவங்களை விட்டு போன உடனே அவங்க நிர்வாணம் தெரிய ஆரம்பித்தது. ஐயோ, அவங்களோட மகிமை எடுபட்டு போயிட்டது. மகிமை அவங்களை விட்டு போய்விட்டது. அந்த மகிமை எடுபட்டு போன உடனே தான் அவங்களுக்குள்ள ஒரு சத்தம் வந்தது. இதை யாரும் அவங்களுக்கு சொல்லல. ஆமென் சொல்லுங்க. யாரும் சொல்லல, நீ நிர்வாணமா இருக்கேன்னு யாரும் சொல்லல. தனக்குள்ளே இருந்தே அந்த சத்தம் வந்தது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தனக்குள்ளே ஒரு சத்தம் வந்து, ஜென்ம சுபாவம் அவங்களுக்குள்ளே பாவம் வந்த உடனே, ஜென்ம சுபாவம் வந்த உடனே அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து சத்தம் வர ஆரம்பித்து, ஒரு மனுஷன் தவறு செய்து விழுந்து போட உடனே எப்படி அந்த மனுஷனுடைய குற்ற உணர்வு வெளியே வருமோ, அதே போல அவங்களோட குற்ற உணர்வுகளை பார்த்தா மகிமை தங்களை விட்டு எடுபட்டு போனதை கண்டாங்க. அந்த மகிமை எடுபட்டு போன உடனே அவங்க பார்த்தாங்க. ஆண்டவர் வரும்போது சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம். ஏன்னா மகிமை அவங்களை எடுபட்டு போயிருக்கு. கவனிச்சிங்களா எனக்கு அருமையானவர்கள்? இன்றைக்கு அநேக நேரங்களில் பின்வாங்கி போன பிற்பாடு நாங்கள் சொல்றோம், ஆண்டவரே நாங்கள் எப்படி நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தோம், எப்படி ஆராதிக்கிறவர்களா இருக்கோம், எப்படி நாங்கள் ஊழிய கர்த்தருக்காக எப்படி இருந்தோம். ஆனா இப்ப எங்களால் ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, பிரசன்னத்தை உணர முடியல, தேவ பிரசன்னத்தை எங்களால் தேடினால் கண்டுகொள்ள முடியல. காரணம் அந்த மகிமை நம்மளை விட்டு வெளியே போறது. நாம சொல்லுவோமா? அது மிகவும் பயங்கரமானது. அது மிகவும் பயங்கரமானது. அப்போது நம்ம துக்கம், கவலை நம்மளை நெருக்கும். ஆண்டவரே, நான் எப்படி இருந்தேன், ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆரம்பத்தில் இந்த விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்தது, ஊழியம் எப்படி இருந்தது. ஆனா இப்ப எனக்கு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அந்த அந்த சூழ்நிலை, அந்த ஆரம்ப கட்ட அந்த காரியங்களை என்னால் உணர முடியவில்லையே என்று சொல்லி, ஆரம்பத்தில் தரிசனங்கள் என்ன, ஆண்டவரை பற்றி சொற்பனங்கள் என்ன, தேவன் பேசுற சத்தங்கள் என்ன, ஆனா அது எல்லாமே எடுபட்டு போயிடுது. ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிரஷர், அந்த மகிமை எடுபட்டு போயிட்டு, அந்த மகிமை, அந்த சத்தம் வந்தது. வேற யாருமே சொல்லல, பிசாசின்னு சொல்லல, 2 பேரும் தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஜென்ம சுபாவமே அவங்களுக்குள்ள என்ன வந்தது? நீ இப்போ வெறுமணியான ஒரு நிர்வாணம் என்று ஒன்றுமில்லாதவனா இருக்கிறேன்.
நம்ம சில பேர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் இழந்தது பிறகு சொல்லுவாங்களே, நீ இப்போ நிர்வாண வெறுமணியா இருக்கிறான்னு சொல்லுவாங்களே, அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீ வெறுமணியா இருக்கிற, நிர்வாணமா இருக்க, ஒன்றுமில்லாதவனா இருக்கிற, எல்லாவற்றையும் இழந்தவளா இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு சரியான வேதனை. எங்களுக்கு எப்படி இருந்து நாங்கள் தேவனோடு பேசிட்டு இருந்தோம், தேவ பிரசன்னத்தில் உறவாடி கொண்டு இருந்தோம். தேவன் வரும்போது அந்த ஏதேன் தோட்டத்தில் நாங்கள் எவ்வாறு மிக மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிர்வாணமாக வெறுமணியாக இருக்கிறோம், வெறும் மாம்ச மனுஷனாக இருக்கிறோம், வெறும் மாம்ச மனுஷியாக இருக்கிறோம். அருமையான தேவண்ட பிள்ளை, இதற்கு வருந்தத்தக்க வேதனைப்படக்கூடிய காரியங்கள் அது நம்மளோட எப்பொழுது எனக்கு அருமையானது பிள்ளைகளே, அது மிகவும் வேதனைக்குரிய காரியங்கள். அதை நம்ம தேவனிடத்தில் அதை எப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவரே எப்பொழுது உம்முடைய மகிமை எங்களை விட்டு எடுபடாதபடி, உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு எடுபடாதபடி. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பிரசன்னம் வெளியே மேலே இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம், அபிஷேகம் வேற எங்கேருந்தோ வரணும்னு சொல்லி. ஏன் அபிஷேகமும் நமக்குள்ள தான் இருக்கு சொல்லுவோம். சொல்லுவோமா? இயேசு எங்க இருக்கிறார்? இப்ப வார்த்தை வழியாய் நமக்குள்ள இருக்கிறார். ஆமை சொல்லுவீர்களா? அப்ப அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறாரா? சொல்லுங்கவே. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறார். லூக்கா 4:18 வாசிக்கிறோம், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அபிஷேகம் எங்க இருக்கு? வானத்திலிருந்து இறங்கி வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா சொல்லுங்க. அது நமக்கு அப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்க. இறங்கட்டும் 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 வேண்டி கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆமென். அபிஷேகம் நமக்குள்ளதான் இருக்கு. அனல் மூட்டி எழுப்பி விடுங்கடி தான் பவுல் சொல்றாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. அனல் மூட்டி எழுப்பி விடுங்கடி தான் பவுல் சொல்றாரு ஒழிய அங்கே இந்த தூரத்தில் இருக்கு கொஞ்சம் கை தட்டி கூப்பிடுங்கன்னு சொல்லல. நம்ம தப்பா நமக்கு ஆர்வம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி பழகிட்டோம் நாம். அப்ப 10 கொல்லி சேரும்போது ஒரு அனல் உண்டாகும். அப்ப இங்க இருக்கிற 100 பேர் அனல் உண்டாகினா எப்படி இருக்கும்? அப்ப நாம நினைக்கும் வேற எங்கேயிருந்து வார மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன, பக்கத்திலிருந்து அனல் மூட்டப்படுகிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகமும் அப்படித்தான், பிரசன்னமும் அப்படித்தான், மகிமையும் அப்படித்தான். நம்ம தேவனிடத்துல சேரும்போது அந்த பிரசன்னத்துக்குள்ளே மறுபடி போவோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அருமையானவர்களே, இந்த மகிமை ஒரு நாள் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது அந்த மகிமையை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். எல்லோரும் வாசிக்கும் போது உற்சாகமா கைகளை தட்டி மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா சொல்லு, வாசிப்போமா? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல தேவனுடைய மகிமையை கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கையில தட்டுவோமா? ஹல்லேலூயா. அந்த மகிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்வீர்களா? நம்மளும் முந்தின ஆதாம் எப்படி 2:25 இருந்தாங்களோ அதே போல தேவன் நம்மளை மகிமையினாலே நிரப்பி, வேதம் சொல்லுது, நீங்க மகிமையில் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்திலே தேவனை சந்திப்போம். அப்படி மகிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த மகிமை நமக்கு கிடைக்கும். ஆதாம் இழந்த மகிமை திரும்ப தேவன் அந்த அவர் நமக்கு, உங்களுக்கு எனக்கும் அதை கொடுக்க வைத்திருக்கிறார். அந்த மகிமையுடைய சாயல் தான் கொஞ்சம் உணர்றோம். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரசன்னத்தில் கொஞ்சம் உணர்றோம் ஒழிய அந்த மகிமை முழுமை அடையும் போது நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். எங்கடா நம்ம இருந்த சரீரம் காணோம் தேடுவோம். தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏண்டா மாம்ச சரீரம் மறுரூபமாக்கப்படும், அது எங்கே போயிடும். அப்படியோ நம் மத்திய ஆகாயத்திலே தேவனை சந்திக்கிறோம். அப்ப அந்த மகிமையை இழந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம். ஆமென் சொல்வீர்களா? நல்ல கவனமா கேட்டுக்கணும். அப்ப ஆண்டவர் கேட்டது கேள்வி, யார் உனக்கு சொன்னது? யாருமே சொல்லல. விழுந்து போன மனுஷனுக்குள்ள இருந்து வந்த சத்தம். ஆமென் சொல்லுவோமா? இந்த விழுந்து போற மனுஷனுக்குள்ள பாருங்க, பல சத்தங்கள் வரும். தேவனை விட்டு பின்வாங்கி போன மனுஷனுக்குள்ள அநேக சத்தங்கள் வரும். வீணான சத்தங்கள் வரும், பலனில்லாத சத்தங்கள் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆனா பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு தேவ சத்தம் வெளிப்பட்டுட்டே இருக்கு.
அது ஆண்டவர்கிட்ட யார் உனக்கு சொன்னது? ஜென்ம சுபாவ மனுஷனா மாறிட்டான். ஆதாம் ஜென்ம சுபாவமாய் மனுஷனா மாறின உடனே அந்த சத்தங்கள் அவனுக்குள்ளேயே அவன் உணரத்தக்கதா இருந்தது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு உணரத்தக்கதா இருந்தது. ஹல்லேலூயா, சொல்லு ஹல்லேலூயா. நாம் சீக்கிரமாக மூன்றாவது காரியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போவோம். மூன்றாம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மூணாவது காரியத்தை நாங்கள் பார்க்க, கடைசி பகுதியை நாங்கள் பார்க்க போறோம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள் ஆமென். போதும். மூன்றாவது கேள்வி என்ன கேட்கிறாரு? ஸ்திரியை நோக்கி, ஏவாளை நோக்கி என்ன கேட்கிறாங்க? பக்கத்துல பார்த்து என்ன, பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன கேட்கிறாங்கன்னு கேளுங்க. சில பேர் தேடுறாங்க போல. என்ன கேட்கிறாங்க? நம்ம அதட்டு கேளுங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இப்படி செய்யறது ஏன்? அப்படி அன்பாக கேட்கிறது. நம்ம கோபமா கேட்கறது எப்படி சொல்ல வேணும்? நமக்கு நம்ம சொன்னது கோபமா கேட்கறது சொல்லி கொடுக்க தேவையில்லையே. என்ன கேட்கிறாங்க? ஏய் ஏய் இப்படி செஞ்ச, எப்படி கேட்கிறாங்க? ஏன் இப்படி செஞ்ச? அவன் நாம தேடணும், எப்படி செஞ்சாங்க, என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. இதைத்தான் நாங்கள் பார்க்க போவோம். நாம சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் என்னத்தை கேட்குறாரு? மறுபடி கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன நீ என்றார். இப்படி செய்தது என்ன, எப்படி செய்தது? இதுதான் கேள்வி. ஆமா சொல்லுங்க. தெரிஞ்சவங்க யாராவது கை தூக்கி சொல்லுங்க. பாஸ் இதுதான் இப்படி செய்தது என்ன? சாப்பிட வேணான்னு சாப்பிடாது. ஆமா, நீங்க விவுலாக்கு ஒரு கை தட்டு போடுவோமா? அவ்வளோ டக்குன்னு சொல்லிட்டா பாருங்க. என்ன சொல்றாங்க? இப்படி செய்தது என்ன, எப்படி செய்தது? நீ திண்டா சரி, நீயே கொண்டு போய் கணவனுக்கு கொடுத்தா. நீ இப்படி செஞ்சது ஏன்? ஏற்கனவே சாப்பிட்டது சரி, ஆனா நீ ஏன் கணவனுக்கு கொண்டே கொடுத்தா? இப்படி செய்தது ஏன்? நாம சொல்லுவோமா? ஏன்னா அந்த மேல் வசனம் 12ஆம் வசனம் அப்படி வரும்போது நமக்கு அது விளங்கு. 12ஆம் வசனத்தை வாசி. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அதாங்க கேட்கிறாரு. அவ நீ கொடுத்து தான் சாப்பிட்டு இருக்கிற. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, நீ கொடுத்து தான் சாப்பிட்டு இருக்கிற, நீ அப்படி செய்தது ஏன்? நீ சாப்பிட்டு நீ விழுந்து போனான்னு உனக்கு தெரியுது தானே? ஆமென். அவருக்கு தெரிஞ்சிட்டு தானே? சொல்லுங்க, ஆமென். நீ இப்படி ஒன்று செய்து தவறண்டி நீ உணர்ற தானே? அப்ப தவறு, நல்ல கவனிங்கம்மா, தவறண்டி உணர்ந்து இன்னொரு மனுஷனை குழியில விழ வைத்தது ஏன்? விளங்குதானே சொல்றது? விளங்குதான்? நீ சாப்பிட்ட உடனே தப்பு பண்ணிட்டோம் நீ உணர்ந்து தானே இவ்வளோ நேரம் ஒழிஞ்சிட்டு இருந்து எல்லாம் செஞ்சீங்க. ஆனா உனக்கு, ஏன்னா நம்மளை போல அறிவாளிகள் எல்லாம் ஆதாமே வாழும், நல்ல அறிவாளிகள். அவங்களுக்கெல்லாம் நம்மளை போல கடன் பிரச்சனையெல்லாம் இல்லை. ஆமே கடன் பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை அப்போ இது வரைக்கும் இல்லை. பிள்ளைகளுக்கு வீடு கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், எந்த பிரச்சனையும் இல்லை. நிம்மதியாக இருந்து சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு, அவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்து, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நல்லா தெளிவாக இருந்தாங்க. சாப்பிட்ட உடனே ஏவாளுக்கு தெரியும் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி. ஆண்டவர் கேட்குற, அப்படி தெரிந்திருந்தோம் நீ ஏன் ஆதாம்கிட்ட கொடுத்த? தப்பு தானே? சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க. தப்பா இல்லையா? நான் ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்புக்கு நீ அவனே உடந்தையாக்கி கொண்டு தான் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அப்படி செஞ்சீங்க? ஆமேனா? நியாயமான ஒரு கேள்வி. ஆண்டவர் கேட்கிறார், நீ அப்படி செஞ்ச, இப்படி செய்ய காரணம் என்ன?
ஏன் அப்படி செஞ்ச? நீ விழுந்து போயிட்டன்னு தெரியும், நீ சாப்பிட்டு உணர்ந்து இருக்கிறா. ஆனா நீ மறுபடி ஆதாம கொடுத்த ஆதாம உணர் நிலைமைக்கு விழுந்துடுவான்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் இப்படி செஞ்ச? அருமையான தேவன் பிள்ளை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. சாதாரணமான நம்ம நினைக்கிறோம் ஏதோ அப்பல் காய ஒரு தோடம் பழத்தை சாப்பிட்டதாக அல்ல. பெரிய ஒரு விஷயத்தை, இந்த மனுக்குலமே விழுந்து போகத்தக்கதா, மனுக்குலத்துக்குமே ஒரு பாவம் உண்டாகத்தக்கதா, மனுக்குலமே தேவனை விட்டு பிரியத்தக்கதான காரியத்தை நீ செய்துட்டு நீயே அதை உன் புருஷனுக்கு அதை கொண்டு போனாய். ஆனா அது மட்டும் இல்லை, பாருங்க, அவனு வாங்கி சாப்பிட்டுட்டான். என்ன செஞ்சிட்டா? ஆதாம வாங்கி சாப்பிட்டுட்டான். ஆதாமுக்கு தெரியாதா? ஆதாமுக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆதாம் தெரிஞ்சே சாப்பிட்டுட்டான். இவன் தெரிஞ்சு கொண்டே கொடுத்தா. ஆண்டவர் கேட்டா, நீ அப்படி செஞ்சது காரணம், அப்படி செய்ய காரணம் என்ன? ஆதாம விழ வச்சது காரணம் என்ன? நீ அது வரைக்கும் ஆதாம் தப்பு பண்ணல. ஆமென் சொல்லுவீர்களா? அது வரைக்கும் என்ன செய்யல? ஆதாம் தப்பு பண்ணல. ஆமென். நம்ம வாசிக்கும் போது நீங்க குறித்து கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 2:14 நீங்க குறிச்சு கொள்ளுங்க. நான் வசனத்தை கொடுக்கறதுக்காக இதை வாசிக்கிறேன், எடுத்திருக்கிறேன். 2:14 1 தீமோத்தேயு. ஆமென். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டாள். கவனிச்சிங்களா? அப்ப ஆதாம் நல்லா தான் இருக்கிறாரு. ஆதாம் தவறுக்குள்ள போகல. ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன? நீ விழுந்து போன பிற்பாடு நீயே இப்படி செய்த காரணம் என்ன? ஆமென் சொல்லுவோமா? அருமையானது. இதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு. என்னன்னா, ஆதாமுக்கும் தெரியும் நான் சாப்பிட்டே ஆகணும். ஆதாம் சாப்பிட்டே ஆகணும். அவ சாப்பிட்டா தான் ஏவாள் மேல விழுந்த அந்த பலியை அதை நிவர்த்தி செய்ய முடியும். இது கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாகும். ஆமென் சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாகும். இப்ப நம்ம நினைக்கலாம், இயேசு தெரிஞ்சிருந்துமே நம்மட பாவத்தை சுமந்தார். அவருக்கு தெரியும் இந்த உலகத்தால் அவர் ஒதுக்கப்படுவோம், என்னை அவமானப்படுத்தப்படுவார்கள், பிதாவினால் கூட நான் கைவிடப்படுவேன். உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்கும் போது அநேக வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமாகிற நேரத்தில் உலகம் முழுதும் அந்தகாரப்பட்டது. பைபிளும் சொல்லுது அந்தகாரப்பட்டது. அந்த அந்தகாரத்தின் அடையாளம் அது பிதாவுடைய உறவு துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்து இயேசு கிறிஸ்து ஏன் அதை ஏற்றுக்கொண்டார்? அதை ஏன் தன்னை ஏற்றுக்கொண்டாருன்னா, மணவாட்டி சபையை, ஆமென் சொல்லுங்க, மணவாட்டி சபையை தேவன் ரட்சிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏவாள் மணவாட்டி சபை. ஆமென் சொல்லுவோமா? அந்த மணவாட்டி சபையை பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து வந்து சுமக்க வேண்டும். அதனுடைய அடையாளம் தான் அந்த ஆதாம் வந்து அந்த கனியை சாப்பிட்டது காரணம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த அந்த சாப்பிட்டபடினாலே ஆதாம் அந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தபடினாலே நமக்கு ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணுகிறார். அவர் வழியாக நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், பாவ மன்னிப்பை பெறுகிறோம், நித்திய ஜீவனை பெறுகிறோம். காரணம் இயேசு கிறிஸ்து அதை சுமந்து கொண்டபடினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன்னா இந்த உலகமே மணவாட்டி சபை தான். நமக்கு மட்டும்தான் இந்த உடப்பு சபை. ஆனா தேவனுடைய பார்வையில இந்த உலகமே அவருடைய ஜனம், அவருடைய சபை. அவரை காப்பாற்றணுமானா அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த காரியம் நடக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். என கருமையானவர்கள், நாமே சொல்லுவோமா? 3:15 நாங்கள் வாசிக்கிறோம் அதைத்தான். ஆமென். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இயேசு கிறிஸ்துடைய
பிறப்பை அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை குறித்து அங்கு பேசப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசப்பட்டிருக்கு. பல விஷயங்கள் அங்க பேசப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், இந்த காரியங்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம தவறு செய்கிறது மட்டுமல்ல, நம்ம மற்றவர்களுக்கும் அந்த தவறை கொண்டு போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்களும் நம்மால் இடறி விழாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். தேவன் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கேட்பார், நீ ஏன் அப்படி செய்தது, நீ ஏன் அப்படி செய்தது என்று ஆண்டவர் கேட்பார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு எப்பொழுதுமே பிரியமா இருக்குது. ஆமென் சொல்லுவோமா? இந்த 3 கேள்விகளையும் நம் மனதிலே வைத்துக் கொள்வோம். கர்த்தர் 3 கேள்வியை கேட்டது. 1, ஆதாமே சொல்லுங்க, எங்கே இருக்கிறார்? 2வது, நீ நிர்வாணி என்று யார் உனக்கு சொன்னது? 3வது, இப்படி செய்தது என்ன? இந்த 3ஐயும் நமக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுவோமா? இது ஏதோ அங்க நடந்த ஒரு சம்பவம், கதை, ஸ்டோரியாக நாம் எடுக்காம இது நமக்கு எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கு. இந்த 3 காரியங்களை எனக்கு எடுத்துக்கொள்வோம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதனால் எல்லோரும் எழுந்து நின்று நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லோரும் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா.